குருவுக்கு தீங்கு செய்தவன் மோசமான தோளுடன் பிறக்கிறான். நம்ம குருவுக்கு தீங்கு பண்ணிடுறான். அந்த மாதிரி தீங்கு செய்தவன் வந்து மோசமான தோல்லாம் வந்து அப்படியே சோரியாசிஸ் மாதிரி புண்ணு புண்ணாக வர்றது, ஒரு மாதிரி சிறங்காக வருது, சைனிங் இல்லாமல் ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, ரொம்ப அசிங்கமான தோல் இருக்குது. இந்த மாதிரி மோசமான தோளுடன் வந்து குருவுக்கு தீங்கு செய்தவன் பிறக்கிறான். நம்ம அப்போ உண்மையான குருவுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு உன்னதமான வாழ்வை கொடுக்கும் என்பதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். காதலி கடைக்கண் பார்வை பார்த்தா பெரிய மலையை கூட காதல் என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டாக தூக்கி போகிற அளவுக்கு அவனுக்கு பலம் வந்து எல்லா விஷயம் சாதிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காதலர்களும் காதலிக்கும் போது செய்யக்கூடிய சாதனைகள் மிக பெருசாக இருக்கும். ஆனால் காதலிச்சதுக்கப்புறம் திருமணத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாதனை பெருசாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கடைக்கண் பார்வை அவங்க மேலே விழுகிறதே இல்லை. அந்த கடைக்கண் பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். அப்படி சிவனின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் நமக்கு முன்ஜென்மம் இச்சென்மம் அப்படிங்கிற அத்தனை பாவம் கழிந்து ஒன்றுமில்லாமல் ஆகி போய்விடும். அன்னையின் கடைக்கண் பார்வை குழந்தைகள் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அன்பு பெருகி ஊட்டெடுத்து அவங்க பிரம்மாண்டமாக சூப்பராக வளருவாங்க. இதில் முக்கியமான கடைக்கண் பார்வை ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அந்த கடைக்கண் பார்வை தான் குருவின் கடைக்கண் பார்வை. குருவின் கடைக்கண் பார்வை யார் மீது படுகிறதோ, குருவின் கடைக்கண் பார்வை யார் மீது படுகிறதோ அந்த குருவை அடைந்துள்ள சிஷியன் என்பவர் பெரும் வரம் பெற்றவராக மாறிடுவார். சின்ன வரம் நல்லா கிடையாது, பெரிய வரம். அந்த குருவின் கடைக்கண் பார்வை கிடைப்பதே மிக மிக அரிது.